ஏஐ வந்து ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி பொய் சொல்லி இதுதான் உண்மைன்னு அப்படின்னு நம்ப வைக்கிற அளவுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. யூகேல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அப்போ என்ன பண்றாருன்னா, மலிசியஸ் கோட் வந்து ஆட் ஆயிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்தவர் என்ன இந்த கோட் வந்து தப்பா இருக்கு, இது ஆட் ஆகக்கூடாது, இது வந்து செக்யூரிட்டி த்ரெட்டான கோட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை கமிட் பண்ண விடாம கமெண்ட்ஸ் வந்து போட்டிருக்காரு, இது செக்யூரிட்டி த்ரெட்டா இருக்கு பாருங்கன்னு. அப்போ ஒரு ஐடியிலேருந்து கமெண்ட் வந்திருக்கு, இல்லை இது கரெக்டான கோடு தான் அப்படின்னு. இல்லை அவருக்கு மறுபடியும் டவுட் வந்திருக்கு, அதை அலோவ் பண்ண விடலை. இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணி அந்த ஐடியில் வந்து இது கரெக்டான கோடு தான், நீங்கள் அலோவ் பண்ணுங்க, உங்களுக்கு தான் வந்து நாலேஜ் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருக்கு. இருந்தாலும் அவருக்கு 100% ஷூராக தெரியுது இது தப்புன்னு சொல்லி கமிட் பண்ண விடவே இல்லை. சரியாக ஒரு 2 நாள் கழிச்சு ஏஐஎஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் யூகேல இருக்காது. என்னன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட செக்யூரிட்டி நிறுவனம்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஏஜென்ட்டை கிரியேட் பண்ணி இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட் எல்லாத்தையும் போய் ஹேக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. அவங்களோட வேலை என்னன்னா, ஏஐ என்ன நினச்சிருக்குன்னா, போய் ஹேக் பண்ணிட்டு வரும்னு தான் நினச்சிருக்காங்க. ஆனால் இது போய் மலிசியஸ் கோட் ஆட் பண்ணி ஃபேக்காக அக்கௌண்ட் தான் கிரியேட் பண்ணி கம்யூனிகேட் பண்ணணும்னு அவங்களே நினைக்கல. ஸோ அவங்க 2 நாள் கழிச்சு வந்து அந்த ஸ்டூடெண்ட்டை சொல்லியிருக்காங்க, நீங்கள் வந்து மனிதர்களோட பேசலை, நீங்கள் பேசினது ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எல்லாருமே ஸ்டன் ஆகி போயிருக்காங்க. டெக் இண்டஸ்ட்ரியே கிட்டத்தட்ட ஆடி போயிருக்கு. பொய் சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த அளவுக்கு டிமாண்ட் பண்ணக்கூடிய கட்டாயம் எதுக்கு ஏஐக்கு வந்துச்சு அப்படிங்கிறத எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க.